5 அப்பம் 2 மீனை எடுத்து என்ன கால்குலேஷன் பண்ணா 15,000 பேருக்கு போஷிக்க முடியும்? ஆண்கள் மட்டும் 5,000 பேர். என்ன கால்குலேஷன்? என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா யாராவது? வெறும் தண்ணியை எடுத்து அத நிரப்பி கொடுத்த உடனே அது திராட்சை ரசமா மாறும் யாராவது யோசிச்சிருப்பாங்களா? பட்ட பகல்ல காலி படகை நிரப்ப முடியுமா யாராவது? யாரையாலையும் நிரப்ப முடியாது. பேதுருடைய படகு வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழத்தக்கதாக நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டுல ஏகப்பட்ட அற்புதங்கள். ஒரு குடத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை எடுத்து வேற பாத்திரத்துல ஊத்த 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 மத்த பாத்திரம் எல்லாம் ஃபில் ஆகுதான். எப்படி இதெல்லாம் நடக்குது? தீர்க்கதரிசியில ஒருத்தர் கோடாரி வச்சு மரத்தை வெட்டிட்டு இருக்கும்போது கோடாரி தண்ணியில விழுந்துருச்சு. தீர்க்கதரிசி வர்றாரு, ஒரு காம்பு பிரான்ச் எடுத்து வெட்டி தண்ணியில போடுறாரு, குச்சி உள்ள போயிடுச்சு, இரும்பு மிதக்குது. எப்படி எப்படி இது? சாரி பார்த்து விதவை வீட்டுல கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் எடுத்து தீர்க்கதரிசி கொடுக்கறாங்க. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் குடும்பத்துல மாவும் குறையில எண்ணெயும் குறையிலாம். எப்படி? இதெல்லாம் எதுவுமே பொய்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நிஜம். ஹிஸ்டாரிக்கலி ப்ரூவன். இஸ்ரேல்னு ஒரு தேசம் இருக்கு, அந்த தேசத்துல நடந்த சம்பவங்கள், தீர்க்கதரிசிகள் கல்லறைகள் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராகேலு, லேயாலு, எல்லாருடைய கல்லறைகளும் இருக்கிறது. இதெல்லாம் சும்மா கிடையாது. ஆபிரகாம் யாருன்னே தெரியாது, எவனோ ஒருத்தன் சும்மா அங்கேயோ இருந்தவன், அவனை கொண்டு போய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்பட்டவனாரு. இன்னைக்கு ஒரு கல்லறை இருக்குது. இன்னைக்கு மாமிச ரீதியா அவருடைய சந்ததியில வந்தவங்களே கோடான கோடி பேர். ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம், நம்ம கோடான கோடி. அப்போ சொல்றாரு நடக்குது. எனக்கு ஏன் நடக்காது? உங்களுக்கு ஏன் நடக்காது? தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்தது நடக்காம இருக்குமா? நிச்சயமா நடக்கும். என்ன காரணம்னா, நான் என் போக்கஸ பிரச்சனையிலே வச்சிட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு எவ்வளவு பெருசா வச்சிருந்தாலும் தெரிய மாட்டேங்குது.